இன்றைக்கி நம்ம பன்னீர் டிக்கா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் பன்னீரை க்யூபாக ஸ்லைசஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்ச பன்னீரை நம்ம இப்போ மேரினேட் பண்ண போகிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூட 3/4 ஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கலந்து வச்ச இந்த பன்னீரை ஃப்ரை பண்ணுறதுக்கு பேனில் நெய் ஊற்றிக்கோங்க. இப்போது நெய் சூடானதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க பன்னீரை அதில் போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். வேக வச்ச பன்னீரை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. பன்னீர் ஃப்ரை பண்ண பேன்லேயே தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. சூடான ஆயிலில் சோம்பு போட்டுக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இது கூட துருவி வச்ச இஞ்சும் பூண்டும் போட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா அரைச்சி வச்ச வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயத்தோட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ காரத்துக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க.
இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது தக்காளியை அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா வேகிறதுக்காக மூடி வச்சுருங்க. நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீரை இந்த கிரேவியில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக இந்த கிரேவியில் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கோங்க.